ஓம் சாய்ராம். இனிய காலை வணக்கம். மகாபாரதத்தில் குந்தி சிறு குழந்தையாக இருக்கும்போது குந்தி போஜனுடைய அரண்மனையில் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வர்றான். அந்த அரசனுடைய விருந்தினராக துர்வாச முனிவர் வந்து தங்குறாரு. துர்வாசர் எப்படிப்பட்ட கோபக்காரர் அப்படிங்கிறது தெரியும். அவரை கவனிச்சுக்கிடக்கூடிய பொறுப்பு குந்தி தேவிக்கு கிடைக்கிது. ஒரு வருட காலம் குந்தி ரொம்ப பொறுமையாக இருந்து துர்வாசருக்கு வேணுங்கிற வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல வழியில் விருந்து உபச்சாரம் பண்ணுறாங்க. துர்வாசர் மனம் மகிழ்ந்து போகும்போது 6 மந்திரங்களை வரமாக உபதேசிச்சுட்டு போகிறாரு. இந்த மந்திரங்களை எந்த தேவனை நினச்சி உச்சரிக்கிறையோ அந்த தேவன் மூலமாக உனக்கு ஒரு சன்னதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போகிறாரு. அவர் போன உடனே குந்தி தேவிக்கு பொறுமை இல்லை. அந்த வரத்தை உடனடியாக சூரியனை பார்த்து பரிசோதித்து பார்த்துடுறாங்க. அப்போ தான் கர்ணன் பிறந்துடுறான். ஒரு வருட காலம் பொறுமையாக இருந்து பெற்ற வரத்தை ஒரு சன நேரம் பொறுமை இல்லாமல் பரிசோதித்ததால் குந்தி தேவி பெற்ற வரம் சாபமாகி விடுகிறது அவளுக்கே. அந்த குழந்தையை வளர்க்க முடியாமல் ஆற்றிலே விட்டு அந்த குழந்தை படாத பாடுபட வேண்டியிருக்கிறது. இப்படித்தான் நாம் பொறுமையை இழக்கும் பொழுது நாம் பெற்ற வரங்களே சாபமாகி விடுகின்றன. நொடிகள்தான் தவறு செய்கின்றன, ஆனால் யுகங்கள் தண்டனையை அனுபவிக்கின்றன.